உங்கள் பிள்ளைகளுக்கு சாபத்தை அல்ல ஆசீர்வாதத்தை வைத்து போங்கள். சாபமுள்ள பெற்றோர்களாய் அல்ல, சாபமுள்ள மனிதர்களாய் அல்ல. இன்னைக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும், இன்னைக்கு அதுக்கு இனிக்கும். இன்னைக்கு உங்க திறமை, உங்களுடைய பேச்சு எல்லாம் வெரி சூப்பர். யூ ஆர் டேலண்டட், வெல் டேலண்டட், மல்டி டேலண்டட். ஆனால் ஒரு நாள் வரும் உங்கள் சந்ததிக்கே சாபத்தீடாய் மாறும். அது மட்டுமல்ல, அதில் போட்டிருக்குது, உங்கள் பாளையத்தை சாபத்தீடாய் மாற்றும். த பிளேஸ் வேர் யூ லிவ், நீங்க இருக்கிற வீடே சாபமா மாறிடும். கவனிங்க, நீங்கள் சாபமாய் மாறுவீர்கள், உங்கள் வீடு சாபமாய் மாறும். அது மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற மக்களும் சாபத்துக்குள்ளே ஆயிடுவாங்க. நம்முடைய பிள்ளைகள் தானே நம்முடைய பாளையத்தை நம்மை சுற்றி இருக்கிறவர்கள். அது மட்டுமல்ல, வேதம் சொல்கிறது, என்னுடைய பாவம் அடுத்தவர்களை கலங்க பண்ணுமா. அது யார் வேணவா இருக்கலாம். உங்கள் பாவங்கள் உங்களை கலங்க பண்ணும், உங்கள் குடும்பத்தை கலங்க பண்ணும். பி கேர்ஃபுல். அதில் போட்டிருக்குது. எனவேதான் யோசுவா 6:18 நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, என்னுடைய குறிப்பு என்னவென்றால், எக்ஸ்போசிங் யுவர் சின். யுவர் சின் வில் பி எக்ஸ்போஸ்ட். ஒரு நாள் வரும், அது வெளியரங்கமாகும். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, எடுத்துக்கொள்ளுகிறதுனாலே. அது ஒரு வார்த்தை, ஏதாகிலும். இட் மே பி வெரி லிட்டில். எடுத்துக்கொள்ளுகிறது. இப்ப நினைக்கிறேங்க, என்ன இது பெருசா, சும்மா கொஞ்ச நேரம் எடுக்கிறோம், கொஞ்ச நேரம் ஏமாத்துறோம். வேதம் சொல்லுகிறது, கவனிங்கள், நீங்களே சாபமாய் மாறுவீர்கள், உங்கள் பாளையம் சாபமாய் மாறும், அநேகரை கலங்க பண்ணுவீர்கள். கவனிங்க, எச்சரிக்கையாயிருங்கள். அதனுடைய விளைவு என்னவென்றால், யோசுவா 7:1 கவனிக்கணும். நீங்கள், உங்கள் பட்டணம், உங்கள் குடும்பம், அத்தனை பேரும், இங்கே வாசிக்கிறேன். கவனிங்க, 7:1 இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். அடுத்த வார்த்தை அது தலைமுறையா வருது, பார்த்தீங்களா? நல்ல கவனிங்க. யூதா கோத்திரத்து சோராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மீகு பிறந்த ஆகான் என்பவன். சிந்திக்க அன்பா கேட்கிறேன். ஒரு மனிதன் செய்த தவறு, கவனியங்கள், அவனுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் காமிக்கு பிறந்த ஆகான் என்பவன், அவனும் அதை எடுத்துக்கொண்டான். கவனிங்க, அப்பா எடுத்தாரு, அப்பா தப்பு பண்ணாரு, பிள்ளை தப்பு பண்றாரு. வழியாய். டோன்ட் டூ தட் ப்ளீஸ்.